ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல இந்த டெக்னோ ஸ்பார்க் Go 1 மொபைல் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இதோட பிரைசிங் வெறும் 7,300 ரூபாய்க்கு 7,300 இம்புட்டு சேட்டையடா பண்ணுவ அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த மொபைல் வந்து பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க டெக்னோ பிராண்ட்ல இருந்து. ஏன்னா இந்த வருஷம் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட் கேமரால உங்களுக்கு அந்த ஆப்பிள் போன் மாதிரி கேமரா அரேஞ்ச்மெண்டோட கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து ஐஆர் போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டூயல் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு, சைட் மவுண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் இருக்கு, 120 ரெஃபர் ஸ்டேட், வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, உங்களுக்கு யூனிசாக் ப்ராசஸரோட 5000 mAh பேட்டரியோட இந்த போன் செம்மையா பிரில்லியண்டா சூப்பராவே இந்த வட்டம் டெக்னோ ஸ்பார்க் Go 1 ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க டெக்னோ பிராண்ட். இது மட்டும் ஒரு சிறப்பா கிடையாது. அதை தவிர்த்து இந்த போன்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு டெக்னோ ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராமிஸ் ரொம்ப ஒரு பெரிய வார்த்தைனே சொல்லிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பிராண்ட் பொய் சொல்லி விற்கலாம், தப்பு கிடையாது. அதாவது மிஞ்சி பொய் சொல்லக்கூடாது. எங்க ஒரு 7,300 ரூபாய் போனு இன்டர்னலே உங்களுக்கு 64 GB, உங்களுக்கு ரேம் 4 GB அப்படி இருக்கும்போது இந்த போன் எப்படிங்க 4 வருஷத்துக்கு உழைக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். ஆனா இங்க டெக்னோ கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு இங்க கவர் பண்ணிருக்காங்க. இப்படி பேச்சு பேசியிருக்காங்களே, நிஜமாவே இங்க பேசுற அளவுக்கு இந்த போன் இருக்கா இல்லையா, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ ஸ்பார்க் Go 1 இந்த மொபைல் பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா பிரீஃபா பேச போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களை இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ ஸ்பார்க் Go 1 இதாங்க இதோட மொபைல். சோ இந்த மொபைலை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு 3 வைப்ரண்ட் ஆன் கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு பேஸ் வேரியன்ட் தான் உங்களுக்கு 464 GB வேரியன்ட் 7,300 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த டிசைன் ஃபேக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்ட் கேஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நம்மளுக்கு பாக்ஸ்குள்ளே சாஃப்ட் கேஸ் இதுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சாஃப்ட் கேஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு பாலிகார்பனேட் சாஃப்ட் கேஸ் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ நல்லா உங்களுக்கு பினிஷிங் எல்லாமே சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. அது போக ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் ஃபேக்டர்ல இருந்து பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பேக் சைட்ல உங்களுக்கு இந்த ஐபோன் கேமரா அரேஞ்ச்மெண்ட் மாதிரியே கேமரா எடுத்து வந்திருக்காங்க. பேக் சைட்ல உங்களுக்கு சிங்கிள் கேமரா தான், ஆனா டூயல் கேமரா மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா கேமராவே இல்ல, டம்மியா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு மேல டாப்ல பிளாஷும் அண்ட் அந்த போன் அண்ட் தட் இந்த கேமராவோட அப்பச்சர் என்னென்ன இருக்கு, அப்புறம் இந்த எத்தனை எம்பி சென்சார் அண்ட் ஐஆர் பிளாஸ்ட், இது மாதிரி விஷயங்கள் பேக் சைட்ல ரெண்டு சைடுலுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல உங்களுக்கு டெக்னோ பிராண்டிங்கோட கொண்டு வந்திருக்காங்க. பேக் சைட்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கால பில்ட் தான் பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஒரு சூப்பரான உங்களுக்கு மேட் பினிஷ் டச்சஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. பிங்கர் பிரிண்ட் எல்லாம் எங்கேயுமே பதியல. ஓவரால் நல்ல கிளிட்டரிங்கான நல்ல மார்பிள்ல பாக்குற மாதிரி உங்களுக்கு பேக் சைட் பேனல் கொண்டு வந்திருக்காங்க. மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அது போக உங்களுக்கு ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டான டிஸ்பிளே வித் பஞ்ச் கோல் கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இதோட போர்ட்ஸ் பார்க்கும்போது சைடுல வால்யூம் ராக்கர்ஸ் அண்ட் உங்களுக்கு பவர் பட்டன், அதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஒர்க் ஆகுது. அண்ட் பாட்டம்ல பார்க்கும்போது 3.4 ஆடியோ ஜாக் அண்ட் ஒரு மைக் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் சி போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து டூயல் ஸ்பீக்கர், டாப்லுமே உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அது போக இந்த 4 எட்ஜஸ் எல்லாருமே நல்ல கர்வியா ஒரு பாக்ஸி ஸ்டைல்ல சூப்பராக எடுத்து வந்திருக்காங்க. நிஜமாவே ஒரு ஐபோன் எப்படி இருக்குமோ ஒரு 4 எட்ஜஸ் கர்வா அண்ட் இது மாதிரி விஷயங்களோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் தட் இதோட வெயிட்னு பார்க்கும்போது 190 கிராம் தான். திக்னஸ் பார்க்கும்போது 8.5 mm திக்னஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சூப்பரான விஷயம். கையில ஹோல்ட் பண்றதுக்கும் சூப்பராகவே இருக்கு. அண்ட் வெயிட் கம்மியா இருக்கிறது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அது போக இந்த மொபைலோட சிம் ட்ரெயின் பார்க்கும்போது அட் அ டைம் நீங்க டூயல் சிம் பிளஸ் மெமரி
கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4G நெட்வொர்க் மொபைல் தான். ஸோ இது மாதிரி உங்களுக்கு சிம் ஸ்லாட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. ஓவரால் ஒரு சூப்பரான நல்ல இனோவேட்டிங்கான ஒரு அல்டிமேட்டான கேமரா அரேஞ்ச்மெண்டோடையும் ஒரு சூப்பரான மெட்டீரியல் பேக் சைட்ல அரேஞ்ச்மெண்டோடையும் ஒரு அல்டிமேட்டான டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் டெக்னோஸ்பார்க் Go 1 டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்ல ஒரு IPS LCD டிஸ்பிளே 120 ரெஃப்ரெஷ் ரேட் பஞ்ச் கோல் கேமராவோட HD+ டிஸ்பிளே தான் கொண்டு வந்திருக்காங்க. வித் 263 PPIயோட எடுத்து வந்திருக்காங்க. இந்த டிஸ்பிளே பாத்துட்டீங்கன்னா பெசல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. இதுலயுமே உங்களுக்கு நல்ல 4 edges நல்ல கர்வியா எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே பிரைட்னஸ் சூப்பராகவே இருக்கு. இண்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அது போக இங்க ஒரு HD+ டிஸ்பிளே தான். ஆனா அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இங்க 120 ரெஃப்ரெஷ் ரேட் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான். உங்களுக்கு ஸ்டாண்டர்டா 60 FPS வச்சுக்கலாம், இல்லனா 120 ரெஃப்ரெஷ் ரேட் ஆட்டோ ஸ்விட்ச் ரெஃப்ரெஷ் ரேட் தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸோட தான் இருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. ஓவரால் இதுல வீடியோன்னு பார்க்கும்போது உங்களுக்கு யூடியூப்ல 720p ரெசல்யூஷன்ஸ் தான் இங்க கிடைக்குது. ஆனா இங்க வந்து 120 ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 1080p வந்துச்சுன்னா இன்னொரு நல்லா வந்திருக்கும். ஆனா 720p தான் உங்களுக்கு வீடியோ ரெசல்யூஷன்ஸ் கொடுக்குது. அது போக இந்த மொபைல்ல உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ கண்டென்ட் பாக்குறாகட்டும், உங்களுக்கு கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. நிஜமாவே இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு டிஸ்பிளே எப்படி பிஹேவ் ஆகுமோ அதை காட்டிலுமே நல்லாவே இருக்கு இந்த டெக்னோஸ்பார்க் Go 1 டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 190 கிராம் அண்ட் திக்னஸ் பார்க்கும்போது 8.5 mm திக்னஸ் அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14. இங்க 2027 வரைக்கும், அதாவது 4 years வரைக்கும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஒரு இடத்துல லேக் இல்லாத அளவுக்கு நாங்க பண்ணிருக்கோம் சொல்லிட்டு இங்க டெக்னோ கவர் பண்றாங்க. அதுக்கு மேல அவங்க HiOS 14 சப்போர்ட்டும் இந்த மொபைல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுக்கு LPDDR4X ராமும் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பீடு ரெஃபரன்ஸ்க்காக இங்க EMC 5.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க IP54 ரேட்டிங் இருக்கு. இந்த மொபைல்ல டூயல் ஸ்பீக்கர் வித் DTS சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டாப் அண்ட் பாட்டம்லி ஸ்பீக்கர் ப்ரொவைடிங் வித் DTS சப்போர்ட்டும் இருக்கு. 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi டூயல் பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு. அது போக இங்க IR போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா ஹார்ட்வேர் சேர்க்கும் போது அண்ட் Bluetooth 5.2 சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இந்த மொபைல்ல இருக்கு. இந்த சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரெஸ்பான்சிபிள் பாருங்க சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அல்டிமேட்டா இருக்கு, செம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அண்ட் இந்த மொபைலை பொறுத்தளவு உங்களுக்கு பேட்டர்ன் அன்லாக்கும் இருக்கு, ஃபேஸ் ரெகக்னைசேஷன் அன்லாக்கும் இருக்கு. எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகுது, எந்த இடத்துலயும் பிசிறு அடிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த டெக்னோஸ்பார்க் Go 1ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு 15 வாட் சார்ஜரோட பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகுதுங்க. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயுமே, ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் கிடைக்குது. இங்க டைனமிக் பார் எஃபெக்டும் இருக்கிறனால நம்ம சார்ஜிங் போடும்போது மேல உங்களுக்கு பார் நோட்டிபிகேஷன் வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். சோ இந்த மொபைலை பொறுத்தளவு இங்க பிரைமரி சென்சார் ஒரு 13 MP, சோ செகண்டரி சென்சார் இங்க கிடையவே கிடையாது. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 8 MP செல்ஃபி கேமரா அண்ட் தட் கேமராவோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கு. சோ ஓபன் பண்ணோன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த AI கேமரா வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வீடியோஸ், ஷார்ட் வீடியோஸ்லாம் இருக்கு. பியூட்டி, போர்ட்ரேட் அண்ட் மோர் ஆப்ஷன்ஸ்ல போகும்போது இங்க பேராமோரா ஷார்ட்ஸ், டைம் லைக்ஸ், டூயல் வீடியோஸ் அண்ட் சூப்பர் நைட் அண்ட் AR ஷார்ட் அண்ட் ப்ரோ மோட். இங்க வந்து ஸ்லோ மோஷன்ஸ் கிடையாது, ஆனா அது போக ஷார்ட் வீடியோஸ் கொண்டு வந்திருக்காங்க. இங்க அது போக இந்த மொபைல்ல ஹையஸ்டா உங்களுக்கு வந்து 10x வரைக்கும் ஜூம் இன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்லுமே உங்களுக்கு 1080 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ் வீடியோவும் அண்ட் பேக்ல பிரைமரி சென்சார்லயும் 1080 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ் வீடியோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் இதுல எடுக்கிற ஷார்ட்ஸ் அண்ட் இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இதெல்லாம் கவர் பண்றேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு யூனிசாக் T615 ஒரு டூலம் மார்க்கெட்டை கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் அண்ட் தட் இந்த மொபைலோட ஜிபின்னு பார்க்கும்போது Mali G57 MP1 எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த மொபைலை பொறுத்தளவு உங்களுக்கு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். லைக் ஷேடோ ஃபைட், கால் ஆஃப் டட்டி, ஆல்பா 8 இது மாதிரி எல்லா விஷயங்களும் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். சூப்பராகவே இருக்கு. இந்த கேமிங் பூஸ்ட் இது மாதிரி விஷயங்கள் இதுல எதுவுமே கிடையாது. ஒரு பட்ஜெட் போன் இது மாதிரி விளையாடுறதே மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அதுக்கு யூனிசாக் ப்ராசஸர் இருக்கிறனாலதான் இது மாதிரி விஷயங்கள் நம்மளால ரன் பண்ணிக்க முடியும். அது போக டே டு டே லைஃப்ல உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், உங்களுக்கு சோசியல் மீடியா பாக்குறது, என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் பாக்குறதா இருக்கட்டும், எல்லா விதத்துலயுமே நல்லா கன்வென்ட்டா இருக்கு. அதுக்கு மெயினான ரீசன் இந்த HiOS சொல்லிருக்கோம். செம்ம ஆப்டிமைஸா இருக்கு, சூப்பராகவே இருக்கு. ஆனா அந்த போன் பூட் பண்ணல இருந்து எந்த ஒரு ப்ளோட்வேரோ எந்த ஒரு ஆட்ஸ் இது மாதிரி எந்த ஒரு பஞ்சாயத்துமே இந்த போன்ல இல்லாது இன்னொரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்கு. என்னதே இருந்தாலும் ஒரு அல்டிமேட்டான சிப்செட்டோட அமைஞ்சிருக்கு இந்த டெக்னோஸ்பார்க் Go 1
சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ ஸ்பார்க் கோ 1 ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைல இந்த வருஷத்துக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி போனோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு கீபேட் போன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போனுக்கு அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு என்னென்ன சிறப்பம்சங்கள் வேணுமோ அதை காட்டிலுமே எக்ஸ்ட்ரா இங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க டெக்னோ சைட்ல இருந்து. ஏன்னா இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஐஆர் போர்ட் இருக்கு, டியூயல் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் டிடிஎஸ் சப்போர்ட் இருக்கு, 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க, வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் 4 வருஷத்துக்கு வரைக்கும் இங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க டெக்னோ சைட்ல இருந்து. சோ இது மாதிரி ஒரு அல்டிமேட்டான சிறப்பு அம்சங்களோட இந்த போன் வந்திருக்கு. சோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோமே, நிஜமாவே நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அருமையா இருக்குங்க. சவுண்டோட கிளாரிட்டிலாம் சூப்பராகவே இருக்கு. நிஜமாவே சொல்றேன், இதோட அவுட்புட் நல்லா இருக்கு. டியூயல் ஸ்பீக்கர்ல கேட்கும் போது நல்லாவே இருக்கு. இல்ல டிராபேக்னு பார்க்கும்போது இங்க டிஸ்பிளேக்கு H+ டிஸ்பிளேயோட 120 ரெஃப்ரெஷ் ரேட் காம்ப்ரமைஸ் கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் நல்லா இருக்கு, ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு. ஆப்டாப் ஜம்ப் பண்ணும் போதும் அந்த எந்த ஒரு லாகிங் இல்ல. ஆனா இங்க யூடியூப்ல பார்க்கும்போது 720p ரெசல்யூஷன் மட்டும் தான் சப்போர்ட் ஆகுது. இதுதான் கொஞ்சம் கடுப்படிக்குதுன்னே சொல்லலாம். என்ன இருந்தாலும் இது ஒரு பட்ஜெட் போனு, அப்படிலாம் நம்ம எதுவும் பேசவும் முடியாது. ஏன்னா மீதி பிராண்ட்ஸ் மீதி மாடல்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்கள் மீதி பிராண்ட்ஸ்ல இல்ல. அப்படி இருக்கும் போது இந்த டெக்னோ ஸ்பார்க் கோ 1ல வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அது மாதிரி கோ எடிஷன் எல்லாம் கிடையாது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 இருக்கு. சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் தட் ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா ரெஸ்பான்சிபிளா இருக்கு. பேட்டரியோட டியூரபிள் நல்லா இருக்கு. கேமிங் அல்டிமேட்டா இருக்குங்க, ப்ராமிஸா சொல்றேன். நிஜமாவே இந்த யூனிசாக் ப்ராசஸர் ஆல் டைப் ஆஃப் கேம் ஹேண்டில் பண்ணுது. மீடியமான கிராபிக்ஸ் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா எவ்வளவு நேரம் விளையாண்டாலும் ஹீட் ஆளுங்க. சூப்பராகவே இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. சோ இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு 7,300 நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் காட்டிலும் நல்லாவே இம்ப்ளிமெண்டோட சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு பொறுத்தளவு போர்ட்ரேட் செட்ஸ்ல ஏதோ ஒரு போட்டோஸ் தான் சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஏதோ நான் கையில போனை வச்சுக்கிட்டு நானும் புழுவுல எல்லாம் கிடையாது, உண்மையாவே சொல்றேன், ஒரு அருமையா இருக்குங்க இந்த போனை பொறுத்தளவு. நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான ஒரு போன் இந்த டெக்னோ ஸ்பார்க் கோ 1. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.